தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமாகி இருக்கிறது. அந்த வகையில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. 3ஆம் தேதி வட தமிழகம், புதுவை, கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மெதுவாக மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து 4ஆம் தேதி மேலும் வலுவிழந்தது. இதன் காரணமாக 5ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அரபிக்கடல் பகுதிகளில் 4ஆம் தேதி மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் 8ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: சென்னை, மணலி, புதுநகரம் 24 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ் 21 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை பிம்கோ நகர் 20 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை கத்திவாக்கம் 16 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மணலி, புதுநகரம் 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மணலி 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, சென்னை திருவெற்றியூர், சென்னை மணலி தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், சென்னை மணலி தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, சென்னை சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தல், திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம், தேனி மாவட்டம் பெரியகுளம் பிடிஓ, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் முகாம் பகுதி தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஏஆர்ஜி, சென்னை கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, பெரம்பலூர் மாவட்டம் வெப்பத்தட்டை ஏஆர்ஜி, தேனி மாவட்டம் பெரியகுளம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படுகுக்குளம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை, சென்னை சென்னை ஆட்சியர் அலுவலகம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு, சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், சேலம் மாவட்டம் வீரகனூர், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டசத்திரம், திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி ஏஆர்ஜி, சென்னை ஐயம்பாக்கம், சென்னை வேளச்சேரி, விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா. அதே சமயம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழையானது குறைந்து மீண்டும் இயல்பு நிலை
திரும்ப வாய்ப்புள்ளது. இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் இனி இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே சமயம் இந்த மாத 2வது வாரத்தில் இன்னொரு காற்று சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா, நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு துல்லியமாக அறிவிக்கப்படும். அடுத்ததாக தேனி மாவட்டம் மஞ்சளாறு, புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி ஏடுபுலிஎஸ், சென்னை வலசரவாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், சென்னை சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை, கரூர் மாவட்டம் பால விடுதி, சென்னை லைட் ஹவுஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, சென்னை எம்ஜிஆர் நகர், நீலகிரி மாவட்டம் கொடநாடு, சென்னை பெருங்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் குருகுலம், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், சென்னை சென்னை விமான நிலையம், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றா, மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், தேனி மாவட்டம் சேத்துப்பாறை, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், விழுப்புரம் மாவட்டம் மணப்பூண்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், சென்னை ராஜா அண்ணாமலை நகர், கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம், நாமக்கல் மங்களபுரம், நீலகிரி மாவட்டம் கெத்தை, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், கடலூர் மாவட்டம் கடலூர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் பொன்னார்துறை, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, கடலூர் மாவட்டம் வானமாதேவி, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஏஆர்ஜி. அதே சமயம் சென்னை தரமணி ஏஆர்ஜி, சேலம் மாவட்டம் பாலப்பாடி, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை, சேலம் மாவட்டம் கரியக்கோவில், ராமநாதபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், தேனி மாவட்டம் தேக்கடி, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல், தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், கள்ளக்குறிச்சி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையானது ஒரு சில இடங்களில் மட்டும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் இந்த மாத 2வது வாரத்தில் இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா, நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மாவட்டங்களுக்கு மழை வருதா வரலையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.